என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான என் தெய்வ பிள்ளைகளே, கடவுளுடைய அனுகூலமான ஆண்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த தடவை நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் செயல்படும் பொழுது அவர் உங்களுக்குண்டானதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நோவாவை அப்படிதான் கடவுள் ஆசீர்வதித்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனுக்கு பிரியமாக இருந்தான் என்று வேதங்கள் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பூமியில பாருங்க, நோவா வாழ்ந்த காலங்களில் அங்க யாரை பார்த்தாலும் தேவனோட சஞ்சரித்த மனுஷனும் கிடையாது. நோவாவை போல உத்தமமான மனுஷனும் அங்க இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நீ நானும் வாழக்கூடிய காலம் வரைக்கும் நம்மளை போல உண்மையும் உத்தமும் இருக்கிறவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்கணும். தேவனோடு அதிக நேரம் நம்ம என்ன பண்ணணும்? சஞ்சரித்து அவரோடு கூட நேரத்தை செலவிடணும். ஏன்னா அங்க சொல்லப்படுகிறது 9ஆம் வசனம், நோவா தன் காலங்களில் இருந்தவர்களுக்குள் நீதிமானாகவும் உத்தமமாக இருந்தாங்க. அந்த பூமியில எவ்வளவு பேர் இருப்பாங்க. நான் சொல்றேன், இப்படி சொல்றேன் உங்களுக்கு, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, சபையில எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களை காட்டிலும் எப்படி இருக்கணும்? கடவுள் பார்வையில நீதிமானமும் உத்தமனுமாக இருக்கணும். அப்போ அந்த ரெண்டு இருந்தா அதான் என்ன பண்ண முடியும்? தேவனோட அதிகமா சஞ்சரிக்க முடியும், ஆண்டோட அதிகமா பேச முடியும். ஏன்னா தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்ந்து பேச மாட்டேன் தெரியுமா? உங்கள்கிட்ட அந்த உண்மை உத்தமம் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், நேரத்துக்கு வேஸ்டா செலவு பண்ண மாட்டீங்க. பைபிள் எடுத்து என்ன பண்ணீங்க? ஏசாப்பாவோட உட்காந்து பேசுவீங்க. அதான் சஞ்சரிக்கிற அனுபவம். இல்ல நான் உட்காந்துட்டு ஏசாப்பா அப்படி கிடையாது. நீங்க பைபிளை படிக்க என்ன பண்ணாரு? ஏசாப்பா உங்க பக்கத்துல வந்து உட்காந்துருப்பாரு. நீங்க வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்க அவரோட என்ன பண்றீங்க? பழகி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா நேசமா இருக்கிறீங்க. அப்ப இது எப்படி இருக்குன்னா, நீதிமானாக இருக்கணும், உத்தமமாக இருந்தாதான் நமக்கு யாரோடு சஞ்சரிக்கக்கூடிய எண்ணமே வரும். மத்த நீங்க பாருங்க, அவரோடு நெருங்க முடியாத நிறைய பேரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க? வெளியே வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 4 சகோதரி கூட உட்காந்து தாய்பா சொல்றாங்க. பாத்துறீங்களா? என்னது இந்த கட்டெல்லாம் போட்டு ஆடுவாங்க, நிறைய ஆடுவாங்க. அதுல யார் இருப்பாங்கன்னா நம்ம தெய்வ பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த நேரத்தை தேவனோடு கூட போய் சஞ்சரிச்சு வசனத்தை படிச்சு வசனத்தை கற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்கு பாத்திரவர்களாக நம்ம இருக்கணும். என்ன பண்ணுங்க? பிரயாசப்படணும். பைபிள் நமக்கு அதான் கற்றுக் கொடுக்குது, வேத வசனங்கள். இந்த வசனத்துக்குள்ள நீங்க எவ்வளவுக்கு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறார். சஞ்சரிக்கிறீங்க, தேவனோட சஞ்சரிக்க கற்றுக்கொள்ளுங்க, தேவனோடு கூட உறவாட கற்றுக்கொள்ளுங்க. வேத வசனத்தோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க? அவரோடு கூட இடைப்படுங்க. ஏன்னா அந்த வசனம் தான் நம்மளை என்ன பண்ணுதுங்க? பேசுது. திடீர்னு நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போகும்போது சில வசனங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது இல்லையா? நிச்சயமாக முடிவுன்ற ஒரு நம்பிக்கை விண்பகான்னு சொல்லுது. உடனே நம்ம நினைக்கிறோம், ஏசப்பா நம்ம கூட பேசுறாரு இல்லையா? அந்த அனுபவத்துக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணோம்? அனுதினம் வளரணும். அவனுடைய சிநேகம், அந்த நேசம், அந்த உண்மை, அந்த உத்தமம், அந்த நீதி நோவா கிட்ட இருந்தபடிதான் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபையே கிடைச்சது. இன்னைக்கு நம்ம அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து தான், நம்ம நடக்கக்கூடிய நடத்தையை பொறுத்து தான், நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களை பொறுத்து தான் என்ன இருக்குங்க? கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கிருபை கிடைக்குமா கிடைக்காதா என்பது அர்த்தம். அப்ப அந்த கிருபை கிடைக்கணும்னா முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? கடவுளுக்கு உண்மை நீதிமானாக மாறணும். அப்படி நம்ம மாறும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். எப்படி நோவா குடும்பத்தையும் காப்பாற்றினாரோ, உங்களையும் உங்க குடும்பத்தையும் நீங்கள் தேவனோடு கூட பேசுகிற அனுபவத்துக்குள் கடந்து வந்து விட்டாலே முழுமையாக உங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், காப்பாற்றப்படும். கடவுள் உங்க கூட இருப்பாராக. ஆமென். கருவினில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரும் நீரே. கருவினில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரும் நீரே. தேவனே